எப்போவுமே ஒன்று, நம்ம உழைப்புங்கிறது என்றைக்குமே வீண் போகாது. நம்ம சின்சியராக உழைச்சோம் அப்படின்னா அந்த சின்சியரான உழைப்புங்கிறது வீண் போகாது. எனக்கு மெட்ராஸுக்கு வந்த புதுசில் அப்போது பசி பட்டினியாக இருக்கும்போது எனக்கு தூயவன் மாதிரி ஒருத்தர் வந்து ஐடியா கொடுத்தாங்க. என்னென்னா, இந்த தினத்தந்தியில் வந்து தினகரன், அது தினகரன் பக்கத்து ஆஃபீஸ் நைட் தூசி டைனாமெட் செகண்டில் இங்கே எல்லாம் அந்த சண்டே அன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து கதைன்னு ஒன்று போடுவாங்க, ஒரு ½ பேஜுக்கு போடுவாங்க பேப்பரில். அதனால் ஏதாவது ஒன்று எழுதி கொடுத்தீங்கன்னு சொன்னோம்னா, நல்லா இருந்ததுன்னு சொன்னோம்னா ஒரு 50, 75 இப்படி கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ ஒரு 4 நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு வந்து அப்பப்போ ஒரு 65, 75 சுப்பையான்னு ஒருத்தர் இருந்தார் தினத்தந்தியில். அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருந்தே படித்து பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரம் பூரா ஓட்டுறதுக்கு வந்து அவர் தான். இப்படி சிறுகதைகள் எழுதினேன். எதுக்கு சொன்னேன்னா, சிறுகதைகள் எழுதும்போது தினத்தந்தியில் அணைப்புன்னு ஒரு சிறுகதை எழுதினேன். அது என்னென்னா, ஒரு ரவுடித்தனமான ஒரு கேரக்டர், பண்ணையார் மாதிரி ஒருத்தர். அவன் ஒரு ஏழப்பட்ட பொண்ணு, விறகு வெட்ட போகிற பொண்ணு. அதை வந்து எப்படியாவது அடையணும்னு முயற்சி பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ணுறான். அவன் ஒத்து வர மாட்டேங்கிறான். கடைசியில் வீட்டுக்குள்ளே வந்து அவள் பக்கத்து வீட்டில் இருக்கிற நேரத்தில் வீட்டுக்குள்ளே ஒரு ஆளை அனுப்பிச்சு மேலே குங்குமம் அது இதெல்லாம் எடுத்து பூசிக்கிட்டு அவனை உள்ளே உட்கார சொல்லிக்கிட்டு திடீர்னு ஒரு 10 பேர்த்தோடு வந்து அவள் கேரக்டர் சரியில்லைன்னா அப்போ தான் அந்த பொண்ணு பக்கத்து வீட்டிலேருந்து வீட்டுக்குள்ளே போவா. வந்து கதவை தட்டி இந்த பொண்ணு வந்து என்னன்னா உள்ளே இருக்கிறவனை வர சொல்லு அப்படின்னா அவளுக்கு ஒன்றுமே புரியாதுன்னு உள்ளே இருக்கவனையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளேருந்து ஒருத்தர் வந்து ஏதோ தெரியாமல் ஆகிப்போச்சுன்னா எங்களுக்கு உள்ளே இப்படி ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே ஒரு இப்போவே கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணுங்கன்னு அவருடைய ஆளுனா அது கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவருடைய வேலைக்காரன் தானே. ஃபஸ்ட் நைட்டுக்கு இவர் வருவார். அப்போ அந்த பொண்ணு வந்து ஒன்று தம் மேலே ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு உட்காந்துருப்பார். ஒரு ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து நிற்பார். உன்னை எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஆசிரியர் அணைக்காம விட மாட்டேன்னு சொன்னேன். கரெக்டாக அந்த டைம் வந்துடுச்சு, இப்போ ஒன்று அணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்தது ஏதோ ஒரு வாசம் வருது. என்னடான்னு பார்த்தா பூரா ஈரமாக இருக்குது. அவள் உடம்பு ஈரமாக இருக்குது. இல்லைப்பா நீ என்ன அணைக்கிறது இல்லை, நான் ஒன்று ஆசிரியர் அணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நெருப்பு வச்சுட்டு அப்படி கட்டி பிடிச்சிடுவான். அதுக்கப்புறம் அவ்வளோ நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த பண்ணையார் வந்து அந்த அணைப்பிலிருந்து விடுபட முடியல. கடைசியில் விடுபட்டான் ஒரு பிடி சாம்படா அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்கேன். இது வந்து வயிற்று பொழப்புக்கு தான், சாப்பாட்டுக்கு 75 ரூபா கிடைக்கும், 50 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருந்து பின்னால் புதிய வாய்ப்புகளில் இந்த சீன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எங்களுடைய பேக்ரவுண்டு இப்போ என்ன அப்படிங்கிறது. எங்கள் டைரக்டர் வந்து கதை இது பண்ணப்போ அப்போது செகண்ட் ஹாஃப் வந்து சிட்டிக்கு போகிற மாதிரி இருந்தது. அப்போ நான் வந்து சிட்டிக்கெல்லாம் போகிறதுனா நல்லா இருக்காது, இந்த கதை வில்லேஜுக்குள்ளேயே முடித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த அணைப்பு அப்படிங்கிறத வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஜாயின் பண்ணி அந்த கவுண்டமணி தான் உள்ளே உட்காந்துருக்கிற கேரக்டரு, அந்த சீனிவாசன் தான் அந்த பண்ணையார் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி பண்ணி இதை ஜாயின் பண்ணி பண்ணும்போது எல்லா சிந்து பிடிச்சது. எங்கள் டைரக்டர் ஓகேன்ட்டார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கடைசியில் அணைச்சி அந்த ரவி கேரக்டர் ஜி சீனிவாசன் அணைச்சி பிடிச்சி அவளுக்கு பேரே ஜோதின்னு வச்சுருக்கணும். ஏன்னா ஜோதியா வந்து அவள் பேரே ஆரம்பத்துலேருந்து ஜோதி, அணைச்சி பிடிச்சிட்டு ஜோதியான்னு கிளைமேக்ஸ் எடுக்கும்போது எங்கள் டைரக்டருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. என்னையா நான் புதிய வார்த்தைன்னு டைட்டில் வச்சுட்டேயா, நீ சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஜோதி அப்படிங்கிறது அணைக்கிறது கேட்கும்போது நல்லா இருந்தது, ஆனால் புதிய வார்த்தை டைட்டில் கொட்டாதையா, என்னையா பண்ணா புதிய வார்த்தை டைட்டில் கொட்டுற மாதிரி எதாவது பண்ணமையா. அதுக்கப்புறமா சரி அவள் வந்து சாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியில் வந்தால் மறைச்சி வச்சுருந்தா குத்திட்டா. அதுக்கப்புறமா வந்து வாத்தியார் அந்த பொண்ணும் ஓடுறாங்க. கூடவே அந்த பூக்காரி அவளுக்கு ஒரு லைஃப் குழந்தையோடு இருக்கிறது கவுண்ட் பண்ணி கொடுத்து எல்லாருமே சில் அவுட்டில் வந்து காலையில் நேரத்தில் புறப்படுற மாதிரி அப்படி போட்டு
புதிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல அதை நிறுத்தி வச்சுட்டு அரை மணி நேரம் டிஸ்கஷன் அப்புறம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சீன்லாம் அப்புறம் மண்ணு ஷூட் பண்ணார். ஆனால் இந்த கிளைமேக்ஸ் உள்ள ராஜ்கிரண் சாருக்கு பிடிச்சிருந்தது, அதனால் அவர் ஏதோ ஒரு படம் எடுத்தார் பாருங்கள், அதில் வச்சுட்டாரு இது அந்த கட்டி பிடிச்சி இது பண்ணுறதில்ல. என்னன்னா அது ஒரு இவ்வளோ கதையை எழுதியிருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்த உழைப்பு வந்து வீண் போகாது. இது வந்து 2 லைன் கதையாக இருக்கும், 4 லைன் கதையாக இருக்கும். ஆனால் நம்ம சின்சியராக உழைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்னைக்கு இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு வந்து அந்த உழைப்புக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான் சும்மா இருக்கும்போதெல்லாம் எதையாவது ஒன்று யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே எதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் கடைசியில் நம்ம இல்லைன்னா கூட திடீர்னு பாண்டியராஜா, ஈரோடு முருகேசி இவங்கெல்லாம் வருவாங்க, வந்து சார் எல்லாம் ஒரு கதை கொடுத்தா நாங்கள் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தாய்க்குளமேன்னு ஒரு கதையை கொடுத்தேன். அப்புறம் கபடி அப்படிங்கிற கதையை கொடுத்தேன். இதெல்லாம் சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாவது யோசிச்சு வைப்பேன். கடைசியில் பார்த்தா அது தாய்க்குளமே தாய்க்கணும் இங்கே போய் தெலுங்குக்கு போய் தெலுங்குலேருந்து ஹிந்திக்கு போய் இத்தனை இடத்துக்கும் போயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் 2000 கதை எழுதியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய சின்சியரான கதை எழுதியிருக்காங்க போது ஒவ்வொன்றுக்கும் வந்து அதுக்கு உண்டான ஒரு பலாபலங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் இங்கே ராமன் ஆச்சரியப்பட்டு சொல்லிட்டு இருந்தார், சினிமாவில் வந்து கதை இல்லைன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இது வரும்போது படிக்க ஆரம்பித்தாங்கன்னு சொன்னோம்னா, ஏன்னா கதைக்கு வந்து விதமான ஒரு சின்ன மேட்ரு ஒன்று இருந்தால் போதும், அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் விசுவரூபமாக வந்து கதையை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஜீவனோட வந்து ஒவ்வொரு கதையிலையும் வந்து இதெல்லாம் இது பண்ணிக்கிங்க. ஸோ அதனால் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான இது வரும். அவர் எழில் போட பேசும்போது சொல்லிட்டு போனார், மௌனகீதங்கள் வந்து குமுகத்தில் வந்து நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேர் பயந்தாங்க. என்னன்னா சினிமா கதை அதுக்கு முன்னாடியே புக்கில் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா ஒருவேளை இப்படி எப்படி வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்பட்டாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது, இது வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் போது இது மைனஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் எடுக்கிற ஸ்டில்லோடு வச்சே குமுகத்தில் எழுதிட்டு வந்தேன். அது மாதிரி படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 92 இருக்கும்போது திடீர்னு ஒரு புக்கு வந்தது. ஏதோ ஒரு புக்கு வந்தோடனே அது நாவல் மாதிரி ஏதோ ஒரு நாவல் வந்து வாங்கிட்டு போய் படித்தா மகரிஷி எழுந்து போனால் ஒரு கேள்வி இருக்கு. அதை படிச்சோன்னே ஐயோ இது சினிமாவை எடுத்தால் பிரமாதமாக போகுமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். ஆனால் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன், நானே சான்ஸ் தேடி சுற்றிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ள பஞ்சு சார் டைரக்ஷனில் சார் டைரக்ஷனில் அது வருது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே டெஃபினட்டாக அது வந்து பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது சக்ஸஸ் மட்டுமல்ல, ரஜினி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டேக் ஆஃப் கொடுத்தது அந்த படம் தான். ஸோ அதனால் ராஜா செல்லமுத்து நீங்கள் எழுதின கதைகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக அதுக்கு உண்டான பலனை கொடுக்கும். எங்கள் டைரக்டர்லேருந்து வந்தவங்க யாருமே சோடையானதில்லை, எல்லாருமே நல்லா சிறப்பாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பக்கபலமாக மக்கள் குரல் இந்த டீம் இருக்குது பாருங்கள், இது இருக்குது அப்படின்னா அதுதான் நான் சொன்னேன். யார் பேர் சொல்ல மாட்டேன். இப்போ ஏன் சொல்கிறோம்னு நினச்சேன்னா எல்லாருமே ஆத்மார்த்தமாக அவர் சொன்னார், கோபால் சார் சொன்னார் இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே இப்படி கூப்பிட முடியாது. நம்ம அவங்களுக்கு உள்ளன் போடு இருந்தால் தான் வர முடியும். இவ்வளோ பேர் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சினிமாவில் ஒரு இடம் காத்திருக்கு. கூடிய சீக்கிரம் நீங்கள் சினிமாவில் நல்லா வந்து பேரும் பூ வாங்கணும் அப்படின்னு சொல்லி மனமார்ந்த வாழ்க்கை.